எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். நம்ம பார்க்க போகிறது இப்போ தமிழ்நாட்டை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டியில் 2வது இடம். ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. பொருளாதாரத்தில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2வது இடம்ன்றாங்க. கேரளா தான் ஃபஸ்ட்டு. அதாவது நாளில் கோபிநாத் சொன்னார், கல்வியில் ஃபஸ்ட்டு கேரளா இருக்குன்னு சொல்கிறீங்களே, பேர் படிக்க தெரிஞ்சாவோ எழுத தெரிஞ்சாவோ அவங்க வந்து படிக்க தெரிஞ்சாவோ எழுத தெரிஞ்சாவோ அவங்க வந்து கல்வியில் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க கேரளாவில். எங்கள் தமிழ்நாட்டில் வந்து டாக்டர் அதிகன்றாங்க. ஆனால் கேரளா டெவலப் பண்ணவங்க கூட தமிழ்நாடு டெவலப் ஆகலை. வெஸ்ட் பெங்கால் டெவலப் பண்ண தமிழ்நாடு டெவலப் ஆகலை. என்கிற சாதிய பிரச்சனை, மத பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற சாதிய பிரச்சனை ஹெவியாக 100 மடங்கு ஜாதி பிரச்சனை தென் மாவட்டத்தில் இருக்குது. தென் மாவட்டத்தில் சாதிய பிரச்சனைகள் அவ்வளோ, ஏற்றத்தாழ்வுகள் அவ்வளோ பிரச்சனை. தென் மாவட்டத்து திருச்சி தாண்டி மதுரை போனாலே என்ன ஆளுங்க என்ன சாதின்னு கேட்பாங்க. மேற்கு தமிழகம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ கேஸ்ட் பார்க்குறவங்க கம்மி. ஒருத்தர் 2 பேர் பார்க்கலாம், ரொம்ப குறைவு. ஆனால் இங்கே அந்த திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்துக்கு கொஞ்சம் டவுன் போனாலே மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டையில் அவ்வளோ சாதிய பிரச்சனை. கேட்டால் தமிழ்நாடு அப்படி டெவலப் ஆச்சுன்றாங்க. இன்னும் கஷ்டப்படுறாங்க. ராமநாதபுரம், சிவகங்கையில் பனைமரத்தை நம்பி, விவசாயத்தை நம்பி கஷ்டப்படுறாங்க. எல்லாத்தையும் சென்னை கொண்டு வந்துட்டாங்க. ஆசியான் டெட்ராய்ட் சென்னை. என்ன கேட்டால் 60% வாகனம் உற்பத்தி பண்ணுற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஆனால் சென்னையில் இருக்க சுற்றி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் இருக்குது, செங்கல்பட்டு. அதனால சென்னைக்கு ஒரு கிரேட் கிடச்சிச்சு. சென்னையில் ஒரு லேண்டு வாங்கி வீடு கட்டினா குறைஞ்சபட்சம் 1.5 கோடி 2 கோடி ஆகும். அவுட்டர் ஏரியாவிலே அவ்வளோ டெவலப் பண்ணி விட்டாங்க சென்னையை. அதுமாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் பார்த்தா உத்தரப்பிரதேஷ், 2வது தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசத்தில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஒருத்தர் அடி வாங்கினே இருக்கிறான், 10 நாள் அடி வாங்குறான், 14 நாள் திருப்பி அடிக்கிறான். அந்த மாதிரி ஒரு பின்பங்களை கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் பொருளாதாரத்தை பின்தங்கி நிற்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஏழ்மையாக இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து எல்லோரும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க, ஜாதி மதத்தை தூக்கி போட்டு எல்லாம் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக வாழலாம். ஆனால் இங்கே அரசியல்வாதிங்க விட மாட்டாங்க, பிரித்து விடுறது. ஆனால் அவங்க வந்து பொட்டி வாங்கிக்கின்னு நல்லா ஒரு 1000 கோடி 500 கோடி பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள் தான் அடிபட்டு சாவது கடைசியில். மக்களை வந்து புரிஞ்சுக்கணும், தெளிவாக இருக்கணும். மெச்சூரிட்டி இல்லை மக்களுக்கு. மக்களை வந்து அப்படியே தான் ஜாதிக்காரன் தொழில் நிற்கிறான ஓட்டு போடுறது, தான் ஜாதி மதத்துக்காரன் நிற்கிறது ஓட்டு போடுறது. அப்படி ஜாதி மத அரசியல் வச்சு தான் மக்களை பிள்ளை பார்த்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் சொல்லி 1952 படிக்காத ஏழப்பட்ட மக்களை ஜாதியின் பேர் மதத்தின் பேரில் ஓட்டு வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க. மக்களை வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தெளிவுபட்டாங்கன்னா அப்போ தான் தலைவருக்கு மிகப்பெரிய ஆபத்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ யாருக்கு பிடிச்ச மரங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்